சூரியகாந்தன் அவர் என்ன சொல்கிறது வர்றாருன்னா, முதல்ல பொதுவாக இது போன்ற நீங்கள் சொல்வது போல் எல்லா அரசாங்கங்களிலுமே இது மேலே ஊடகர்கள் மற்றும் எதிர்கருத்து கூறுவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலும் இப்போது அந்த கைது நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதற்கு காரணம் ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை, ஆளும் அரசின் மீதான விமர்சனங்களை திசை திருப்புவதற்காக மற்றும் ஊடகங்களை அச்சுறுத்துவதற்காக, ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை இருக்குது. திமுக தரப்பில் அதை குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சில ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகளில் இது தொடர்பான விமர்சனங்கள் வந்திருக்கு. இது ரொம்ப ஒரு சர்வாதிகார போக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடாது என்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பொதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அதிகமான நடவடிக்கை இருக்குதா இல்லை ரெண்டு பக்கமும் இருக்கு? கைது நடவடிக்கைகள் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏதாவது நடவடிக்கை பார்க்குறீங்க? பத்திரிகையாளரோ ஒரு தனி மனிதரையோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து விசாரணைக்கு அழைச்சிக்க முடியாது. சில காரணங்கள் இருக்கும். சில பேரை கைது பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து வாக்குமூலம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற வாக்குமூலத்தில் உங்கள்கிட்ட ஒரு விசாரணை செய்யறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, மற்ற கைது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவான குற்றச்சாட்டு 50 நாள்ல 20 பேருக்கு மேல கைது. சார் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்ய அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு விஷயம் சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் மார்க்கண்டேயனா தேவையில்லை. நான் கைது வரைக்கும் சொல்லல. 50 நாள்ல 20 பேருக்கு மேல கைது. சார் அதான் கைது நடவடிக்கை முடிஞ்சு வெளியில வராரு ஜாமீன்ல வந்து அவர் பேசின பேச்சை மட்டும் அப்படியே வீடியோல நீங்க போட்டு காமிங்க. என்ன பேசுறாரு மீடியா முன்னாடி, என்ன பேசுறாரு, கைது பண்ணுவீங்களா? என்ன பேசுறாரு, நடந்தத சொல்றாரு சார். என்ன விலை கொடுத்து காந்தி சார் நடந்தத சொல்றாரு. எதிர்க்கட்சியில அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஏங்க எம்ஜிஆர் ஆச்சுனா கலைஞர் ஆச்சுனா ஆட்சி கவுச்சு சொல்லக்கூடாதா? என்ன விலை கொடுத்து ஆட்சி கவுச்சு சொல்லக்கூடாதா? என்ன விலை கொடுத்து வேணாலும் சொல்லுவீங்க. எதிர்க்கட்சி அப்படிதாங்க பேசுவாங்க. விலை கொடுத்துன்னா அதுக்குதான் சில ஒரு எதிர்க்கட்சி அப்படி விமர்சித்தா அவர் உள்ள இருந்து வெளியே அவர் காலையில இருந்து விசாரணைக்கு உள்ள இருந்து வெளியே வராரு. அப்படிதான் ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து இப்ப வந்து என்கிட்ட பேரம் பேசினாங்கன்னு ரெண்டு. நீங்க அதை விடுங்க, பொதுவா சொல்லுங்க. இந்த கைது நடவடிக்கைகள் அதிகரித்திருக்குது என்னன்னு சொல்றீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, புதிய கட்சி. அதனால இதை வந்து எம்எல்ஏஸ் வந்து விலைக்கு வாங்கி நம்ம வந்து ஒரு இது பண்ணிடலாம், அவங்களுடைய அந்த அந்த வில் பவரை வந்து குலைக்கலாம் அப்படின்றதுக்காக செய்யப்படுகின்ற ஒரு 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 இதுவா காவல்துறை நினைக்குது. காவல்துறையும் நினைக்குது, அரசாங்கமும் நினைக்குது. அரசாங்கம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குல்ல. அதனால அரசாங்கமும் நினைக்குது, காவல்துறையும் நினைக்குது. புது அரசாங்கம், புதிய கட்சி, புதிய எம்எல்ஏக்கள், புதிய மந்திரிகள். அப்ப இவங்கெல்லாம் ஏற்கனவே பலந்தின்னு கொட்டம் போட்டவர்கள் இருக்கிறார்கள் திமுகவில். அதனால் அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த வேலையெல்லாம் செய்வாங்களான்னு விசாரணை பண்ணும்போது விசாரணையினுடைய நீளம், எம்எல்ஏ பேசுனது ஊத்தங்கரையில, ஆனா அதோட நீளம் எது வரைக்கும் வருது? கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு 250 கிலோமீட்டர், இந்த பக்கம் 400 கிலோமீட்டர். எவ்வளவு பெரிய ஒரு இது பறந்து விரிஞ்ச ஒரு சாம்ராஜ்யமா வருது பாருங்க. ஊத்தங்கரையில பேசுற விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் விசாரணைக்கு போக வேண்டிய அவசியங்கள் இருக்கு பாருங்க. அப்ப ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் போது ஒரு நெட்வொர்க்கையும் பார்க்கும் பொழுது அதுக்கான விசாரணை பண்றாங்க. அதை கூட நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா இல்ல, நான் அதை சொல்லல. இப்போ நீங்க அந்த குதிரை பேர விவகாரம் வேற. இல்ல நான் இப்ப சொல்றேன், பத்திரிகையாளரை வந்து 2 மாதங்கள்ல அவர் சொன்னார்ல பத்திரிகையாளரை, அந்த பத்திரிகையாளரை என்ன காரணத்துக்கு அழைச்சு? இல்ல அது போல கேக்குறது அதனுடைய கருத்து சுதந்திரம் உள்ள கொண்டு வரது. அவர் ஏதாவது பேசுறதுக்காக அழைச்சிட்டு போனாங்களா? இல்ல விமர்சித்ததற்காக, ஒரு அரசாங்கத்தை விமர்சித்ததற்காக 50 நாட்களில் ஒரு 10க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தது சரியா தவறா? நான் தான் சொல்றேன்ல, ஒரு அரசாங்கத்தை யாரை வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் செய்வதில் உங்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கு என்ன சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஹைகோர்ட்லேயே நிறையா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய உரிமைகளை நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே வச்சிங்க. அந்த கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் நீங்கள் பேசிட்டு இருக்கலாமா? அப்படி ஒரு 10 பேர் கைது பண்ணது சரி இல்ல. அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு இப்ப கோர்ட் என்ன சொல்லுது? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அழைச்சிட்டு போனாங்க, சரிப்பா, இதுல ஒன்னும் பெரிய அளவுல பொதுவான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் ரிமாண்ட் பண்ணல, ஓன் பெயில்ல விட்டாங்க. நீங்க பணத்தை கட்டிட்டு நீங்க ஓன் பெயில்ல போங்கன்னு சொன்னாங்க. ஏன் இவரை விடல? அப்ப அந்த கருத்து சுதந்திரத்தை அதிகமா எடுத்துறீங்கன்னு அர்த்தம். மாறுபாடுகள் இருக்கு. அப்ப அதை முடிவு பண்ண வேண்டியது கோர்ட். இவங்க முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, கோர்ட் முடிவு பண்ண போகுது. அதனால நீங்க நான் யாரா இருந்தாலும் இவர்களே திமுக விமர்சனம் பண்ணும்போது கூட, யாரு தாவேக்காவே திமுக விமர்சனம் பண்ணும்போது கூட
ஒரு எல்லை வரம்புக்குள்ள தாண்டி- இருக்கணும். எல்லை தாண்டி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஓகே ஓகே எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளேயே இருங்கன்ற. ஓகே நன்றி சார்.